இயேசுவின் நாமத்தினாலே இந்த விசேஷ ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலையும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த போகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார், சுகத்தை கொடுத்திருக்கின்றார், தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கின்றார். எல்லாம் சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலேயும் கூட பரிசுத்த தேவன் நம்மத்திலே மகிமை அடைவாராக. எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, இது உம்முடைய வீடு ஆண்டவரே, எங்க மத்தியில அசைவாடுங்க ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, this is your house oh God அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை வரவேற்போமா. Hallelujah. This is your house, your home, Lord we welcome you, Lord we welcome you. This is your Lord, we come into your presence. We thank you, Lord, for this time of worship. We thank you, Lord, for your goodness and your kindness. Great is your faithfulness, O Lord. You are worthy of all our praise. Every song that we sing, everything that we do, Lord, you be glorified. Lord, we worship you with grateful hearts for the 19 years that you have led us. We thank you, Lord, for this house that you have given us, this home and this family. We thank you and we praise you for leading the New England Tamil Church for these last 19 years, for all the worship and the songs and the praise. Lord God, we pray that you continue to reign in us. Let this worship be a blessing and honor to you. Lord, we glorify you. In Jesus' name we pray. Amen. 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 எல்லாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவர் தனியாய் ஒரே தெய்வமாய் வல்லமை உள்ள காரியங்களை செய்ய முடியும். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவர் சொல்லி எல்லாம் பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹalleluya. கைதட்டி பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். எல்லாம் சொல்லுமா? உமக்கு உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
செய்ய முடியாத காரியமே ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லுமா, ஆண்டவரே எல்லாம் செய்து முடிக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவை, தேவையில்லப்பா. உடைய கிருபை, உடைய வல்லமை மிகவும் பெரியது ஆண்டவரே. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லுவோம், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆண்டவருக்கு உதவி தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்தியமான தேவன், அவர் சாவாமை உள்ள தேவன். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மத்திலே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுமா? Father of kindness, you have poured out our grace. Faithful you are, O God. ஆண்டவரே, நீ எங்க வாழ்க்கையில உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, we worship you Lord. Oh hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. promises are yes and amen.
faithfulness, and I will rest in your promises. My confidence is your faithfulness, and I will rest in your promises. My confidence is your faithfulness. Faithful you are, faithful forever you will be. Faithful you are, and all your promises are yes and amen. And all your promises are yes and amen. Faithful, Faithful you are, faithful forever you will be. Faithful you are, all your promises are yes and amen. 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 Hallelujah. அவர் உண்மையுள்ள தெய்வம். He's a faithful God. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மாறுவதே கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாமும் மாறாமல் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் மாறாத அந்த தேவனை நாமும் எந்த காலத்திலையும் பாடுவோம், எந்த நேரத்திலையும் துதிப்போம். ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் உமேகாவுமானவர். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. கைதட்டி பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் எல்லாம் சொல்லுமா? எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் எல்லாம் சொல்லுமா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We worship you Lord. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க மாற்றவே மாட்டீங்க ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. அது கண்டிப்பாய் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லப்பா. நாங்கள் உண்மையே உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே, great is your faithfulness O God, we worship you Lord என்று சொல்லி எல்லாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமா. Hallelujah. Your promise still stands, great is your faithfulness, your faithfulness. I'm still in your hands, this is my confidence, you never failed me yet. Your promise still stands, great is your faithfulness, your faithfulness. I'm still in your hands, this is my confidence, you never failed me yet. Oh, hallelujah. We worship you Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆகுவதே கிடையாது. எங்க வாழ்க்கையில நீங்க இம்மட்டும் பெரிய காரியங்களை செய்திருக்கீங்க ஆண்டவரே. I've seen you move the mountains oh God. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க. அப்படிப்பட்ட தெய்வம் இன்றும் எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் பெரிய காரியங்களையும் செய்ய உம்மாலே முடியும் ஆண்டவரே. Oh hallelujah, sing with me. I've seen you move, you move the mountains, and I believe I'll see you do it again. You made a way where there was no way, and I believe I'll see you do it again. I'll see you move, you move the mountains, and I believe I'll see you do it again. You made a way where there was no way, and I believe I'll see you do it. I've seen you move, I've seen you move, you move the mountains, and I believe I'll see you do it again. You made a way where there was no way, and I believe I'll see you do it again. Your promise still stands, great is your faithfulness, your faithfulness. I'm still in your hands, this is my confidence, you never failed me yet. Your promise still stands, great is your faithfulness, your faithfulness. I'm still in your hands, this is
செய்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இருந்த இடத்துல அப்படியே தேவனை ஆராதிங்க. இந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே தொடர்ந்து பெரிய காரியங்களை எல்லாம் செய்து பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. எல்லாம் சொல்லுமா? இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Sing with me, hallelujah. உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sing with me, hallelujah, hallelujah. உமக்கு மகிமை. ஓ, நீர் அற்புதங்களை செய்பவர் இயேசுவே. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதே இல்லை. இன்றும் அற்புதங்களை செய்படியாய் கெஞ்சுகின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Sing with me, hallelujah, hallelujah, hallelujah. தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருகி போக பண்ணும். ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? ஆண்டவரே, நீர் மிகவும் பெரிய தேவன். ஆண்டவரே, உம்மை போல யாருமே லேசப்பான்னு சொல்லி கடைசியாக நீங்க வீட்டில் இருக்கும் பொழுதே உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. துதிகளுக்கு பாத்துக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. கனத்துக்கு பாத்துக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கனத்துக்கும் துதிகளுக்கும் பாத்திரமான தேவனே, இப்பொழுது உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் பாடும் பொழுதே பரலோகம் திறக்கப்படட்டும், பாடும் பொழுதே அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டுபடும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுமா? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great, for you are you do miracles so great. There is no one else like you. There is no one. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one. There is no one else like you. Solomon, நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாருமே இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுப்பா, உம்மை போல யாருமே இல்லப்பா.
அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவோம்? உங்க பாதத்துல விழுகிறோம்ப்பா. உமக்கு காணிக்க எங்களையே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மகிமை அடைமுடியாய் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. It is with great joy and gratitude that I stand here and celebrate with you the 19 years of New England Tamil Church. God has blessed and grown this ministry over the years, and I know He will continue to use us in the coming years to bless the world. In honor of this momentous occasion, we are blessed to have Reverend D. Mohan from NLAG, Chennai as our special speaker. Reverend D. Mohan is the General Superintendent of the Assemblies of God of India and Vice Chairman of the World Assemblies of God. And he has a congregation of more than 45,000 members. It is because of his hard work and prayer. And Reverend D. Mohan is a good friend and a mentor to me and my husband, Reverend Earl Jayaraj. Over the years, Reverend Mohan's ministry and life has been a great blessing to both of us and an inspiration to us. And I know you will truly be blessed by the message that he is going to share with us now. And I pray that it will be a great blessing to all of you. God bless you all. Let's pray. எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 19 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த சபையை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அளித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்த ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவரே நீர் இதை மாற்றி தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராய் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே உமக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு சபையாக, ஒரு பரிசுத்த சபையாக, ஆண்டவரே உமக்கு மகிமை சேர்க்கிற ஒரு சபையாக, ஆண்டவரே ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு சபையாக இந்த சபையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே. மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you all. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். நியூ இங்கிலாந்து தமிழ் திருச்சபை 19வது அனிவர்சரி விழாவிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான போதகர் ஏல் ஜெயராஜ் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் பல ஆண்டுகள் இந்த சபையை ஸ்தாபித்து மிகுந்த உற்சாகத்தோடு கருத்தோடு மக்கள் மேல் அன்பு வைத்து இந்த இடத்தில் மாத்திரமல்ல மற்றும் சில இடங்களில் சபையை ஸ்தாபித்து அழகாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார். ஆனால் கர்த்தருடைய சித்தப்படி அவர் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் தொடர்ந்து இந்த சபை சகோதரி பிமலா, அது மாத்திரமல்ல அவருடைய மருமகன் கேப்ரியல் குடும்பமாக இன்னும் அவர் விட்டு சென்ற அந்த தரிசனத்தை அவர்கள் எடுத்து நடத்த தைரியத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான சபை மக்களே, இந்த ஊழியர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் விடாமல் செய்யும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையாகிய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் ஆத்துமாக்களை தொடர்ந்து ஆதாயப்படுத்தி அற்புத அடையாள பலத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்.
ரெண்டாவது, சீஷராக்குகிற அந்த தன்மையை விட்டுவிடாதபடி வருகிற விசுவாசிகளை முதிர்ச்சி அடைந்த ஆண்டவருடைய சுபாவத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் வளர்ந்து அவர்கள் இந்த சபையோடு இணைந்து நல்ல ஊழியத்தை செய்ய வேண்டும். சபை அவருடையது, அவர் அதை கட்டுவார், அவர் அதை நிச்சயம் அவர் பெரிதாக மாற்றுவார். நீங்கள் எல்லாரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், சேர்ந்து நிற்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நபர்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஒரு இணைந்து ஒரு ஐக்கியத்தோடு இந்த சபையை கட்ட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய தாசன் விட்டு சென்ற அந்த தரிசனம் மங்கி போகாமல் அவைகள் பிரகாசிக்கிற ஒரு விளக்கைப் போல பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள், நன்றாக கொடுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள், குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஒத்துழையுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த 19வது அனிவர்சரியோடு ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன பேசுகிறார் என்பதை சற்று கவனிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் கட்டுகிற இந்த சபை புது உடன்படிக்கையின் ஊழியமாக வரப்போகிற ஆண்டுகளில் இருக்க வேண்டும். புது உடன்படிக்கையின் ஊழியம் என்ன? சில ஆட்கள் தப்பான உபதேசத்தை இதற்குள் கொண்டு வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில்தான் சட்ட திட்டங்களை கைக்கொள்ள வேண்டும், அது கடினமாய் இருந்தது. ஆனால் இயேசு வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பின பின்பு அவர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்து விட்டபடினால் நாம் இனிமேல் கிருபைக்குள்ளே வந்து விட்டோம். ஆகினாலே கிருபை நம்முடைய பாவங்களையெல்லாம் மூடும், அது மன்னித்து கொண்டே நமக்கு இருக்கும். ஆகினாலே பாவத்தை குறித்தோ ஜெபமோ மற்ற எல்லாம் ரொம்ப முக்கியமானதல்ல. இயேசு எல்லாத்தையும் முடித்து விட்டார் சிலுவையில் என்று சொல்லி தப்பாய் பேசுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா ஊழியத்தை நாம் பார்க்கும்போது இந்த முதல் தடவை பழைய ஏற்பாடு அந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் ஜனங்கள் 3000 பேர் மரித்து போனார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இந்த பெந்தெகோஸ்து நாளிலே 3000 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தினார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் எழுத்தின் ஊழியம், எழுத்து கொல்லும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சட்ட திட்டங்களை மனிதன் கைக்கொள்ள முடியவில்லை. அந்த பிரமாணங்களிலே ஒருவனும் முன்னேற முடியவில்லை. அவனுக்குள்ளே இருக்கிற இச்சைகளிலிருந்து அவனால் விடுதலையாக முடியவில்லை. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், ஒருவனுக்கு காய்ச்சல் அடிக்கிறது, ஜுரமானியை உள்ளே வைக்கிறார்கள். காய்ச்சல் எவ்வளவு டிகிரின்னு சொல்லுது, 100 டிகிரி 103 டிகிரின்னு. அதை பார்த்தா கூட கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அந்த ஜுரமானிக்கு அந்த ஜுரத்தை நீக்க எந்த சக்தியும் இல்லை. அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணம் நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறதை தவிர உன்னை விடுதலையாக்க அதற்கு வல்லமை இல்லை. புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு நாம் வரும்போது இயேசு சத்தியத்தோடு கூட வந்தார். ஆனால் சத்தியத்தோடு கிருபையையும் கொடுக்க அவர் வந்தார்.
அதனுடைய அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் நடக்க முடியாத மனிதனை ஓடும்படி சொல்லுகிறது. ஆனால் அந்த மனிதனுக்கு அவன் நடக்க முடியாது, எப்படி ஓட முடியும்? ஆனால் இறக்கைகளை கொடுத்து பறக்க வைக்கிற ஒரு அனுபவம். இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்திலே நமக்கு கிருபையை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றால், சத்தியத்தை கைக்கொள்ள ஒரு உதவியை கிருபையின் மூலமாக கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சோர்ந்து போய், என்னால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவரே எனக்குள்ளே விடுதலை இல்லையே என்று நீ பாரத்தோடு இருந்தால், நீ ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய சபையில் இணைந்து செயல்பட, உன் வீட்டை நன்றாக நடத்த, உன்னுடைய ஊழியத்தை விரிவுபடுத்த ஆண்டவருடைய வல்லமையின் கிருபை இந்த நாட்களில் அதிகமாக இறங்கி வருகிறது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு அனுப்பும். சத்தியத்தோடு கிருபை இருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை ஓட முடியும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிலர் மேல் இறங்கி வந்தார், பின்பு அவர் பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்றென்றைக்கும் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் கூட இருக்கிறபடினாலே உன்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இராது. இந்த வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையின் மேலே இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் இறங்குவாராக. மகனே, மகளே, நீ இழந்து போன வல்லமையை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்கிறாய். நீ இழந்து போன தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மறுபடியும் உனக்கு புதிதாக்கப்படுகிறது. உன்னுடைய உள்ளத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்க இந்த ஆவியானவர் இந்த நாளிலே அவர் இறங்கி வருகிறார். கர்த்தர் ஆவியானவரை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் இந்த சபையை தொடர்ந்து நடத்த வல்லமை உடையவர். ஆண்டவருடைய சபையை கட்ட எழுத்து அல்ல, எழுத்து என்று சொல்லும்போது உன் தகுதி நீ படித்த படிப்பில் அல்ல, உன் தகுதி உன் சர்டிஃபிகேட்டில் இல்லை, உன் தகுதி பைபிள் ஸ்கூலில் இருந்து படித்து வந்த பட்டத்தில் அல்ல, உனக்கு உலக பிரகாரமாக இருக்கிற பணத்தில் பதவியில் அல்ல. எழுத்து என்பது அதுதான். ஆனால் இந்த ஊழியம் ஆவியின் ஊழியம். இதனுடைய அர்த்தம் என்ன? லைஃப் கிவிங் மினிஸ்ட்ரி. God wants to establish this church powerfully with the life of Christ. கிறிஸ்துவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இந்த சபையை நடத்துவார். எழுத்தின்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கமாலியேலின் பாதத்தரையே உட்கார்ந்து படித்தவன். ஆனால் அவன் படித்ததெல்லாம் நியாயப்பிரமாணங்கள், அந்த சட்டதிட்டங்கள். அதையெல்லாம் அவன் மனசிலிருந்து எடுக்க அரபு தேசத்துக்கு போய் 3 வருஷம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு வந்தது போல, இந்த சபையில் உள்ளவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே, உங்கள் தகுதி வேறு எதிலையும் இல்லை. தேவனிடத்திலிருந்து அந்த தகுதி வர வேண்டும். ஒவ்வொரு சபை விசுவாசியும் உன்னால் முடியாது, உன் புத்தி கூர்மையை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. தகுதி அவரிடத்திலிருந்து உனக்கு வரணும். அதற்காக காத்திருங்கள், சபையை காத்திருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய தகுதியை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேவனுடைய தகுதியினாலே நீங்கள் ஆவியின் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. ஆனால் அதை கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன்
அந்த கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இழந்து அவன் 40 வருஷம் இந்த மாமனார் வீட்டின் ஆடுகளை மேய்த்து இந்த ஆடுகளின் சத்தம் கேட்டு அவன் வாயே கொன்னை வாயா போயிட்டு ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் கொன்னை வாய் உடையவன், என்னால் பேச முடியாது, தகுதியெல்லாம் இழந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நீ போ என்று சொல்லி அவனை தகுதிப்படுத்தி அனுப்பினது போல சபை ஆண்டவர் தகுதிப்படுத்துவார், ஆண்டவர் பலப்படுத்துவார். சபையிலே தேவனுடைய தகுதி உண்டாகிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். 19வது இந்த அனிவர்சரியிலே ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி ஆவியின் ஊழியத்தை கொடுக்கிறார். 2வது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்பது நீதியின் ஊழியம். உங்களை கண்டம் பண்ணுற ஊழியம் அல்ல. நீதி, ஆண்டவருடைய நீதி உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஊழியம் அல்ல. சில நேரத்தில் சில பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தா எப்பவும் கண்டம் பண்ணி, நீ சரியில்லை, அது செய்யலை, நீ இதை செய்யலை, அப்படியே சொல்லி சொல்லி மக்கள் சோர்ந்து போகிறார்கள். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். நீதியின் ஊழியம், ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அதை விசுவாசித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் கட்டி எழுப்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். 3வது, இது மகிமை நிறைந்த ஒரு ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியம். மகிமை என்றால் என்ன? ஆண்டவர் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமை என்பது வெளியிலிருந்து வருகிற மகிமை இல்லை, மனுஷனுக்கு உள்ளே இருந்து வருகிற மகிமை. புதிய ஏற்பாட்டு காலத்து மகிமை. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை மகிமை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கேரக்டர், கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரணும். இந்த முறுமுறுக்கிற குணம், இந்த சண்டை போடுற குணம், பொறாமை உள்ள குணம், ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற குடும்பம், சபையின் ஊழியர்களை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாமல் செய்யக்கூடாது. அவருடைய மகிமை உள்ள ஒரு ஊழியத்தை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த மகிமை நிறைந்த ஊழியம் இது. இந்த மகிமை எப்படி வரும்? ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியாயிருக்கிற கர்த்தராலே கண்ணாடியில் அவருடைய மகிமையை நீங்கள் காண்கிறது போல கண்டு, இந்த மகிமையாயிருக்கிற கர்த்தருக்கு உரிய சாயலினாலே மறுரூபம் அடைந்து மகிமைக்கு மேல் மகிமை அடையணும். வேத வசனத்தை வாசிக்கும்போது கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய குணத்தை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். ஆவியானவர் அதை காண்பிப்பார். நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது அது மூடப்பட்ட புஸ்தகம் போல் இருக்கும், முக்காடு இருக்கும். மோசே எப்படி முக்காடு போட்டு முகத்தில் மகிமையை மறைச்சிருந்தானோ அதை போல் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும்போது மகிமையை பார்க்க முடியாமல் முக்காடு இருக்கும். மனம் திரும்பும்போது இந்த முக்காடு மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஊழியத்தை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு எத்தனையோ நல்ல பின்னணி இருந்தது. பைபிள் காலேஜ் போனேன், எல்லாம் படித்தேன். ஆனால் அவைகளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு, இரக்கம், அவர் பேசுகிற சில நல்ல வார்த்தைகள், அதை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கிருபை கொடுத்தார். இந்த சபையில் உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பிட்ட ஏதோ சிலர் தான் ஊழியம் செய்யணும் இல்லை, நீங்கள் எல்லோரும் இணைந்து இந்த குடும்பத்தோடு நீங்கள் நின்று கர்த்தர் ஆரம்பித்த இந்த ஊழியத்தை வரப்போகிற நாட்களில் மகிமையாய் செய்வதற்கு சேர்ந்து இணைந்து ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவை தலையாக வைத்து ஆவியானவரை கொண்டு விடுதலையோடு நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நீங்கள் இருங்கள். 2 கொரிந்தியர் 4:1 வாசிப்போம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த ஊழியத்தை செய்கிற நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ ஆண்டவரே, எப்படி இதை செய்வோம்? இது ஒரு மகிமையான ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியம்.
கர்த்தர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசத்தை மேற்கொள்ளாது. சில ஆட்கள் சபைக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, பிறகு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. பிரிஞ்சு போனவங்கெல்லாம் பிரிஞ்சு போகட்டும். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திலே இந்த நியூ இங்கிலாந்து தமிழ் கிறிஸ்தவ சபையை ஸ்தாபித்திருக்கிறார். இது இரக்கத்தின் நிமித்தமாக இந்த ஊழியத்தை செய்யுங்க, சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்யுங்க. இனிமேல் வரப்போகிற ஆண்டிலே புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவர் வித்தியாசமான திட்டங்களை தருவார். முந்தியை விட, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆண்டவர் முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசத்தை ருசி உள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் பிற்காலத்து பின்மாறி மழையை ஆண்டவர் ஊற்றப்போகிறார். இது இரக்கம் பெற்றதுனால சோர்ந்து போகாதிருங்கள். அந்தரங்க கிரியைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட்டு எப்பொழுதும் தெளிந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இந்த ஊழியத்தில் நீங்கள் இருங்கள். உங்களுடைய மண்பாண்டத்தில் ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய ஜீவன். அந்த சாயல் வெளிப்படுவதற்கு சில நேரத்தில் எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்படுவோம். வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. நீங்கள் மனமுறிவு அடைஞ்சிடக்கூடாது. நெருக்கம் வரும். எதுக்கு நெருக்கம் வருது? நம்ம மண்பாண்டம் ரொம்ப வீக்கான ஆட்கள் தான். அந்த மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்துக்கு உள்ள ஆண்டவர் மகிமையான வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் நெருக்கங்கள் வரும், மனமுறிவு வரும், நம்மளை கீழே தள்ளுவார்கள். ஆனால் நாம் மடிந்து போக மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம், மனமுறிவு அடைய மாட்டோம். காரணம், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே வரணும். சபைகளில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், மனசை பிடிச்சி அது நெருக்கும் பல நேரங்களில். ஆனால் நீங்கள் மனமுறிவு அடைஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. வீடுகளில் குடும்பங்கள்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. பிரச்சனை இல்லாத குடும்பங்களில் நெருக்கம் வரும், பிரச்சனை வரும். சில ஆட்கள் மனமுறிஞ்சி தற்கொலை பண்ணிடுவாங்க, சில ஆட்கள் மனமுறிஞ்சி பல தீர்மானத்தை எடுத்து விட்டுருவாங்க. விடாதீங்க. கர்த்தருக்குள்ள உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும். நீங்கள் உடைக்கப்படுவீங்க, நெருக்கப்படுவீங்க, தள்ளப்படுவீங்க. உங்களை பற்றி பலவிதமான வார்த்தைகளை பேசுவாங்க. பயப்படாதீங்க. அவங்க எவ்வளோ பேசுகிறாங்களோ அவ்வளோ அனாயிண்டிங் உனக்கு வரும். அவங்க எவ்வளோ பேசுகிறாங்களோ அவ்வளோ தூரம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்பார். உங்களுக்காக அவர் கூட நிற்பார். உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும், அபிஷேகம் பெருகும். இதை புரிஞ்சுக்கிட்டதில்ல. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு வேறு ஆளாவது கிடைச்சிருக்க மாட்டாரா, ஏன் இப்படிப்பட்ட போராட்டம்? கொஞ்சம் உன்னை தாழ்த்து. உனக்குள்ளே நெருக்கப்பட்டு உனக்குள்ளே அந்த பாத்திரம் உடையும். கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த யுக்தி என்ன? யுத்தத்துக்கு போகும்போது ஒரு பானையை கொடுத்தார், ஒரு வெளிச்சத்தை உள்ளே வைக்க சொன்னார், தீவட்டியை. ஒரு எக்காலத்தை கொடுத்தாரு, அதை ஊது, இந்த பானையை உட, உனக்கு ஜெயம். வெளிச்சம் அடிக்க உடனே ஜெயம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த மண்பாண்டத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர்
இதெல்லாம் உடைச்சி நொறுக்கி நெருக்கி உடைச்சி எடுத்து உருவாக்குவார். நான் இந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கும்போது கொடுங்காற்று ஒரு தடவை அடித்து கொட்டைகள்லாம் கீழே விழுந்துட்டு, ஒரு தடவை தீ பிடிச்சி போச்சு, ஒரு தடவை வெள்ளம் வந்துட்டு, ஒரு தடவை மனுஷர்களெல்லாம் பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டாங்க, சபையை பிரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஐயோ பயங்கரமாக நம்மளை பற்றியே விசேஷமாக நல்ல படம்லாம் எடுத்து ஸ்டுடியோலாம் செட்டப் பண்ணி நம்மளை பற்றியே அநியாயமாக எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க செய்ய வேண்டியது அவங்க வேலை. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கிருபை, தயவு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் இதெல்லாம் நமக்குள்ள ஒரு வெளிச்சமாக உதிக்கும். அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்கிட்ட எத்தனையோ பேர் அழுதுட்டு வருவாங்க, ஐயோ ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் மனம் முறிவடையது இல்லை. நீங்கள் தள்ளப்பட்டு போனாலும் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு வருகிற பிரச்சனை தினந்தோறும் கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்தில் சுமக்கணும். என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்கள் சித்தம் அப்படின்னு நீங்கள் சொல்ல பழகிட்டீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். சபையே, நீங்கள் போன பாதை கடந்த 19 வருஷம் கஷ்டமானது, ஆனால் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் சபையில் நான் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 2 இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். சபை தொடர்ந்து வளரணும், புதிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். நெருக்கப்பட்ட காலத்திலும் இனிமேல் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும்? 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். நீங்கள் ஏன் சோர்ந்து போக முடியாது? நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போக முடியாது. புது உடன்படிக்கை ஊழியக்காரர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் மனம் முறிவடைந்து சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியே வர்றதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். இனிமேல் நீங்கள் பாருங்கள், சபை வளரும், சபை ஆசீர்வதிக்கப்படும். சோர்ந்து போகாதிருங்கள். வரப்போகிற காலங்கள் முக்கியமானவைகள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் இந்த சபையோடு இணைந்து உங்கள் வெளிச்சம் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கட்டும். சுவிசேஷமாகிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் இருதயங்களிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க ஆண்டவர் வைப்பார். உங்கள் வட்டாரத்திலே ஒரு நல்ல வெளிச்சம் உண்டாகும் இந்த சபையின் மூலமாக. நீங்கள் ஏன் சோர்ந்து போகக்கூடாது? புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிவான். உடம்பில் சுயவீனம் வரும், பலவீனம் வரும், பல விதத்தில் தள்ளாடுவீங்க, எல்லாமே இருக்கும். ஏன்னா புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிவான். நீ என்ன தான் செய்தாலும் சரி, என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, சுருக்கு விழத்தான் செய்யும். உடம்பு தளர்ந்து போகத்தான் செய்யும். முட்டில் வலி வரத்தான் செய்யும். இதையே பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவர் நம்ம அழைக்கலை. உங்களை ஆண்டவர் உள்ளான மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க, நல்ல ஆண்டவர் சத்தம் கேட்கறதுக்கு நெருங்கி வாங்க. ஓ காட், எல்லோரும் கைகளை வைத்துவோம். உள்ளான மனுஷன் வளர்றதுக்கு தான் கர்த்தர் ஒன்று இன்னைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன்
உன்னை ஆசீர்வதிப்பார். உன் உள்ளான மனுஷனில் சோர்ந்து போகாத. நல்ல அபிஷேகத்தினால் நிறைந்திரு. நல்ல அந்நிய பாஷைகளை பேசு. உள்ளான மனுஷனில் நல்ல விசுவாசம் இருக்கட்டும். தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் காணப்படுகிறவைகளை அல்ல பார்த்து வாழ வேண்டியது. காண்கிற எல்லாமே அழிந்து போகும் சீக்கிரம். இப்போ காணப்படுகிற இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் உங்களை விட்டு சீக்கிரமாக போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு அழியாத நித்திய கன மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார் அவருடைய சபைக்கு. காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியம். காணப்படாத தேவனுடைய மகிமை, காணப்படாத தேவன், நீ காண்காத பரிசுத்த ஆவியை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களில் உங்களுக்கு தந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை விசுவாசத்தில் வளர்த்து விடும். ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த, ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, இது ஆவியின் ஊழியம், லைஃப் கிவிங் மினிஸ்ட்ரி, மகிமை நிறைந்த ஊழியம், நீதி நிறைந்த ஒரு ஊழியம், நிலைத்திருக்கும் ஊழியம், அழிந்து போகாது. மோசேயுடைய முகத்திலே உள்ள அந்த ஒளி கொஞ்ச நேரத்துக்குள்ள மெதுவாக அப்படியே மறைந்து போனது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையே உனக்கு கொடுத்த மகிமை மறைந்து போகிற மகிமை அல்ல. அது மேலும் 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 மகிமைக்கு மேல் மகிமை அடைகிற ஒரு ஊழியம். உங்கள் சபைக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுத்திருக்கிறார். தெய்வீக இரக்கத்தை ஒவ்வொரு விசுவாசியும் உணருங்கள். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் தந்திரமாக நடக்காமல், உங்களுடைய வாழ்க்கையில் மறைவுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை சரியாக இருக்கட்டும். அப்படியானால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். உங்களுடைய மண்பாண்டங்கள் உடைக்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள உள்ள வெளிச்சத்தை நிச்சயம் பிரகாசிக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள், மனமுறிவடையாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ளான மனுஷனை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. அனுதினமும் ஜெபம் பண்ணுறீங்களா? வேலை வேலை வேலைன்ட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களா? அனுதினமும் ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்க தாளந்துகள் எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்தி உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையை நீங்கள் காண்பிக்கணும். அநேகருக்கு ஜெபம் பண்ணுங்க, விடுதலையாக்குவார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சபையை பெருக பண்ணுவார். சேர்ந்து இணைந்து ஊழியர்களோடு சேர்ந்து ஒரே குடும்பமாக நின்று நீங்கள் ஆண்டவருடைய சரீரமாக இணைந்து செயல்படுங்கள். கிறிஸ்து தலை, அவருக்கே சகல கனமும் மகிமையும் மகத்துவமும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிசயமான காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தும். உமது அடியான் விட்டு சென்ற இந்த ஊழியங்களை மேன்மைப்படுத்தும். பெரிய காரியங்கள் வரப்போகிற ஆண்டில் நடக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே இந்த விசேஷ ஆராதனையை ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்தார். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விசேஷமாக நம்மிடத்திலே பகிர்ந்து கொடுத்த பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு சபையின் சார்பிலையும் குடும்பத்தின் சார்பிலையும் நாங்கள் விசேஷ நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்ட நாம்
தேவனுக்காய் தொடர்ந்து சாட்சியாய் வாழ்வதற்கும் அதன்படி செய்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சபையையும் இந்த பகுதிகளிலே தொடர்ந்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதத்திலே வருகின்றோம் அப்பா. இந்த ஆராதனையில தேவன் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் விஸ்தாரத்திற்காய் தொடர்ந்து வல்லமையாய் செயல்படவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய ஊழியத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. உம்முடைய விசேஷ கிருபைகளையும் விசேஷ பலனையும் விசேஷ அபிஷேகத்தையும் இந்த ஆராதனையை இணைந்திருக்கின்ற எல்லாருக்கும் கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த சபையை நீங்க ஆசீர்வாதமாய் நீங்க வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கலங்கரை விளக்காய் வைத்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தி உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். Thank you so much for joining. God bless you abundantly.